இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கும் கேரளாவிலிருந்து இயக்கப்படும் பெரும்பாலான ரயில்கள் கோவை நகரை கடந்து செல்கின்றன. இந்த ரயில்கள் இயக்கப்பட்ட காலத்திலிருந்து கோவை சந்திப்பு வழியாகவே இயக்கப்பட்டு வந்தன. ஆனால் வடகோவை இருகூர் இருவழிப்பாதை பணிகளை காரணம் காட்டி 13 ரயில்கள் போத்தனூர் வழியே கேரளாவுக்கு இயக்கப்பட்டன. போகும்போதும் வரும்போதுமாக மொத்தம் 26 ரயில் சேவைகளில் கோவை சந்திப்பு புறக்கணிக்கப்பட்டது. 2012இல் இந்த பணி முடிவடைந்த பின்னும் கேரளா ரயில்கள் கோவை சந்திப்புக்கு திருப்பப்படவில்லை. இந்த ரயில்களை திருப்புவதையே முக்கிய கோரிக்கையாக வைத்து ரயில்வே போராட்டக் குழு துவங்கப்பட்டது. தொடர் போராட்டங்களால் 13 ரயில்களில் முக்கியமான 4 ரயில்கள் திருப்பப்பட்டு மற்ற ரயில்கள் அடுத்தடுத்து கோவை சந்திப்புக்கு திருப்பப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் 7 ரயில்கள் இருவழியான சேவைகளிலும் ஒரு ரயில் ஒரு வழி சேவையிலுமாக 15 ரயில் சேவைகளில் கோவை சந்திப்பு இன்று வரை புறக்கணிக்கப்படுகிறது. இவற்றை கோவை சந்திப்பு வழியாக இயக்க வேண்டும் என்று கோவையில் உள்ள தொழில் அமைப்பினர், மக்கள் பிரதிநிதிகள் பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வரும் 28ஆம் தேதியன்று சேலம் கோட்டத்துக்கு உட்பட்ட எம்பிக்கள் கூட்டத்துக்கான தீர்மானங்களில் மேலும் 6 கேரளா ரயில்களை கோவைக்கு வராமல் திருப்புவதற்கான பரிந்துரை இடம்பெற்றுள்ளது. ஆழப்புழா சென்னை எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் டில்லி கேரளா எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி திருப்பூர்கார் எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் பாட்னா வாரம் இருமுறை ரயில்களை கோவை சந்திப்புக்கு வராமல் போத்தனூர் வழியே திருப்புவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களில் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் கோவை சந்திப்பிலிருந்து சென்னை, டில்லி, பெங்களூரு மற்றும் வடமாநில நகரங்களுக்கு செல்கின்றனர். போத்தனூர் வழியே செல்லும் 15 கேரள ரயில்களை கோவைக்கு திருப்ப வேண்டுமென்ற கோரிக்கைக்கு மாறாக மேலும் 6 ரயில்களை திருப்புவதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரைத்திருப்பது கோவை மக்களிடம் கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது.